வணக்கம். மதுரையில் அனுமதியின்றி 45 அடி உயர கொடிக்கம்பத்தை நிறுவியதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் கொடுத்த புகாரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரையில் 45 அடி கொடிக்கம்பம் நடு விவகாரம் தொடர்பாக அந்த கொடிக்கம்ப வைக்க அனுமதித்ததாக கூறி வருவாய் ஆய்வாளர், விஓ, கிராம உதவியாளர் 3 வருவாய் அலுவலர்கள் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டதன் எதிரொலியாக இன்று அனைவரும் விடுப்பெடுத்து போராட்டம் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில வருவாய் அலுவலர்கள் கொடுத்த புகாரில விசிகாவினர் மீது சத்திரப்பட்டி காவல்துறையினர் 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை வடக்கு தாலுகாவுக்கு உட்பட்ட கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெளிச்சின்னத்தம் கிராமத்தில் டிசம்பர் 7 அன்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த 25 அடி உயர கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு அனுமதியின்றி கூடுதல் உயரமுள்ள 45 அடி உயர கொடிக்கம்பத்தை அக்கட்சியினர் நிறுவினர். இதனை அகற்றுமாறு வருவாய் அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவுறுத்திய போது கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் ராஜேஷ் மற்றும் பரமசிவம், பழனியாண்டி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு பெண் வருவாய் ஆய்வாளர் அனிதா செல்போன் பறிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வருவாய்த்துறை அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தாக்கியது உள்ளிட்ட விசிகாவினர் 21 பேர் மீது சத்திரப்பட்டி காவல்துறையினர் 8 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சத்திரப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில இங்கு ஒரு பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது.